ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயி பாபாவின் சாசனாமிர்த திருமொழிகள் என்ற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் தொகுத்து வழங்கியுள்ளார். அதிலிருந்து ஸ்ரீ சாயி பாபா மறைந்தது 1918ஆம் ஆண்டு என்ற தலைப்பில் பார்க்க போகிறோம். சில மாதங்களுக்கு முன்னரே ஸ்ரீ சாயி பாபா உத்தவேஷ புவாவை 2 வாரங்களுக்கு ஒரு முறை அவர் ஷிரடிக்கு வருவதை நிறுத்திவிடும்படி பணித்து அவருக்கு இறுதியான பிரிவு உபச்சாரம் செய்துவிட்டார். தசரா அதாவது நவராத்திரி சமயம் பல நாள்கள் ஸ்ரீ சாயிபாபா உடல் நலம் சரியில்லாது போயிற்று. அதேபோல் தாத்தியா பாட்டேலும் நோய்வாய்ப்பட்டார். ஆரம்ப தினங்களில் இருவர்கள் தாங்கி பிடிக்க பாபா வெளியே சென்று வழக்கமான வீடுகளிலிருந்து பிக்ஷை பெற்று வந்தார். ஆனால் கடைசி 2-3 தினங்கள் அவரால் வெளியே செல்ல முடியவில்லை. அக்டோபர் 15, 1918 அன்று விஜயதசமி தினம் ஆரத்தி நிறைவடைந்தது. ஸ்ரீ சாயிபாபா, நீங்கள் அதாவது காக்கா தீக்ஷித், பூட்டி முதலியோரை சாப்பிடச் சொல்லுங்கள். பின்னர் அவர்கள் சென்றனர். அவர்கள் சென்ற பிறகு ஸ்ரீ சாயிபாபா தமது படுக்கையில் பையாஜியின் மடியில் சாய்ந்தவாறு சயனித்து கொண்டு கூறினார், நான் போகிறேன், என்னை வாடாவிற்கு சுமந்து செல்லுங்கள். பிராமணர்கள் பலரும் என் அருகிலே இருப்பார்கள். ஸ்ரீ சாயிபாபாவின் மூச்சு நின்றது. நானா நிமோன்கர் அவர் வாயில் நீரை விட்டார். நீர் வெளியே வழிந்தது. அப்போது சுமார் பிற்பகல் 3 மணி. அன்று விஜயதசமி தினமே ஆயினும் அப்போது ஏகாதசி திதி வந்துவிட்டது. தாம் இறக்கப் போவதை எதிர்பார்த்து அந்த தசமி நாள் காலையில் அவர் தானங்கள் வழங்கினார். அவர் எழுந்து உட்கார்ந்து தமது சட்டை பையிலிருந்து முதலில் 5 ரூபாயும் பின்னர் 4 ரூபாயும் லக்ஷ்மிபாய் ஷிண்டேயிடம் அளித்தார். அந்த அம்மையார் தினந்தோறும் ஸ்ரீ சாயிபாபாவுக்கு உணவு தயார் செய்தளித்து ஒவ்வொரு நாளும் அவரிடமிருந்து 4 ரூபாய் பெற்று வந்தவர். ஸ்ரீ சாயிபாபா மறைவதற்கு சில தினங்கள் முன்பாக அவர் ஒரு திருத்தலத்தில் ஃபக்கீர்களுக்கு உணவளிக்கவும் பேரிகை முழக்கத்துடன் துதிகள் பாடுவதற்குமாக ரூபாய் 200 அனுப்பி வைத்தார். மற்றொரு முஸ்லிம் மகானுக்கு அவர் அனுப்பிய செய்தி, அல்லாஹ் ஏற்றிய ஒளியை அவரே எடுத்துச் செல்கிறார். அந்த மகான் கண்ணீர் பெருக்குடன் அச்செய்தியை பெற்றார். ஓம் சாய்ராம்.